ஆவியானவருடைய மகிமையினால் ஆண்டவர் இயேசுவினுடைய புது பலன் உங்களை நிரப்புவதாக. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது நமக்குள் ஏற்படும் மாபெரும் தெய்வீக பிரசன்னம் என்ன என்பதை இந்த இடத்துல தேவன் தானே தன்னுடைய அப்போஸ்தலர்கள் தொடங்கி இன்றைக்கும் ஊழியம் செய்ய விரும்புகிற, ஊழியத்துக்கென்று ஆயத்தப்படுகிற ஒவ்வொரு ஊழியக்காரிகளையும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஒவ்வொரு குழந்தைகளையும் பிள்ளைகளையும் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் என்பதை மத்தேயு 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். அல்லேலூயா. பார்த்தீர்களா? ஆண்டவர் இயேசுவோடு சீஷர்கள் இருந்தார்கள். பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பு அவருடைய பேச்சில் வல்லம் இல்லாமல் இருந்தது, பிதற்றல் இருந்தது, அவநம்பிக்கை இருந்தது, போலித்தனம் இருந்தது, பொய்த்தனம் இருந்தது, குறை சொல்லுவதில் இருந்தது, குற்றம் சொல்லுவதில் இருந்தது, பழி போடுவதாக இருந்தது, பின்வாங்குவதாக இருந்தது, மறுதளிப்பதாக இருந்தது. இந்த அப்போஸ்தலருடைய பேச்சுக்கள் எல்லாம் இவ்வளவெல்லாம் செய்தும் கூட அவர்கள் இயேசுவின் சீஷர்களிடம் தான் சொல்லி கொண்டார்கள். ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர்களுடைய பேச்சுக்களில் எப்பொழுதும் அந்த உத்தமம், உண்மை, நீதி, நேர்மை, சத்தியம் இல்லாத பேச்சுக்கள். இன்றைக்கும் ஏராளமான ஜனங்களுடைய வாழ்க்கையில் மாம்ச பேச்சுக்கள் தான். எவ்வளோ சபைகளில் எத்தனை பாதிரியார்கள் எல்லாம் இன்றைக்கும் கூட பிரசங்க மேடையில் பாட்டி கதைகள், கொக்கு கதைகள், குருவி கதைகளை சொல்லிக்கொண்டு செத்துப்போன மனிதர் கதைகளெல்லாம் பேசிக்கொண்டு அந்த போதனைகளை முடித்து விடுகிறார்கள். எத்தனை ஆவிக்குரிய சபைகளில் கூட எடுத்து வாசிக்கப்பட்ட வேத சத்தியத்தை காலத்துக்கு ஏற்ற விதத்தில் விளக்கி சொல்ல தெரியாமல் பாரம்பரிய கதைகள், சினிமா கதைகள், ஊர் கதைகள், சுய கதைகள், கற்பனை கதைகள் எல்லாம் பிரசங்கத்தில் சொல்லிவிடுகிறார்கள். ஜனங்கள் சலித்து போனார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஆவியானவருடைய இடத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். 1 மணி நேரம் ஒருவர் நின்று ஊழியம் செய்து பிரசங்கிப்பார் என்றால் அப்போ 1 மணி நேரம் முழங்கால் நின்று ஜெபிக்க வேண்டும் அல்லவா? ஒரு விலை கொடுக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவரே, நான் பேசக்கூடாது, நீர் பேச வேண்டும். என் மாம்சீகம், என் பாரம்பரியம், என் படிப்பு, அறிவு எதுவும் பேசக்கூடாது. ஆவியானவரே, நீர் பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசுவினுடைய வேதத்தை பற்றி பேசுவதற்கு மனித திறமைகள் ஒருபோதும் போதாது. பட்டம் படிப்புகள் எல்லாம் போதாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அது போதாது. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஆட்கொள்ள வேண்டும். இதை தான் ஆண்டவர் இயேசு சொன்னார். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, என் பிதாவின் ஆவியானவர் பேசுவார். ஆக பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அப்போஸ்தலருடைய பேச்சில் வல்லமை புறப்பட்டது, அபிஷேகம் புறப்பட்டது, உயிர்த்தெழுதல் புறப்பட்டது, பாவ மன்னிப்பு புறப்பட்டது, ஆண்டவர் இயேசுவினுடைய மகத்துவமுள்ள சிலுவை பாடுகள் புறப்பட்டது, இயேசுவினுடைய மகிமை புறப்பட்டது, இயேசுவினுடைய அதிகாரங்கள் புறப்பட்டது. அதிகாரத்தோடு போதித்தார்கள், பிசாசுகள் ஓடியது. அதிகாரத்தோடு இயேசுவை பற்றி சொன்னார்கள், பாவத்தை கண்டித்து போதித்தார்கள். என் அன்பான தேவ ஜனங்களே, பேசுவது நாம இருக்கக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர் நம்மிலிருந்து பேச வேண்டும். ஆகவே நாம் நம்மையே தாழ்த்துவோம், நம்மை சாகடிப்போம், ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும்படி நாம் அர்ப்பணிப்போம். நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை கொண்டும் தேவன் பல ஆயிரங்கள் மத்தியில் பேசி பல ஆயிரங்களை மனம் திருப்ப வல்லவராக இருக்கிறார். அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நீர் கொடுத்தது நாங்கள் மாம்சீக பேச்சை சாகடித்து விட்டு, உலக பேச்சை, உலக சிந்தைகளை சாகடித்து விட்டு, பரலோக ஆவியினாலே நாங்கள் நிரப்பப்பட்டு நாம் உச்சரிக்கிற ஒரு வார்த்தையாக இருந்தாலும் ஆவியானவருடைய வார்த்தை எங்கள் வாயிலிருந்து புறப்பட எங்களை ஆட்கொள்வீராக. வீணாய் போன காலங்களுக்காக மன்னியும். சபைகள் எவ்வளோ காலங்கள், வீணாய் போன காலங்கள் ஏராளம். ஜனங்கள் சலித்து போன நிலைமையில் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்களை உயிர்த்தெழ வைக்கிறவர் ஆவியானவரே.
ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எங்கள் எல்லாருக்கும் தாரும். பரிசுத்த ஆவியானவரால் நான் பேசட்டும் என்று ஒவ்வொரு மகனும் மகளும் வாஞ்சிக்கட்டும். நீர் மகிமைப்படுவீராக. விடுதலை உண்டாவதாக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.